கர்த்தராகிய இயேசுவுக்கே துதிக நன்மை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியும் ஒரு இசை ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான ஆண்டவர் இயேசுவினுடைய அற்புதங்கள் அளவில்லாமல் இருக்கின்றன. இன்றைக்கு யோவான் 4ஆம் அதிகாரத்திலே 46 54 வரைக்கும் இருக்கிற வசனங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிற ஆண்டவருடைய மகத்துவமான இன்னொரு அற்புதத்தை குறித்து நாம் இந்த நிகழ்விலே பார்க்க இருக்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்முடைய ஊழிய பணிகளை எல்லாம் சுற்றி திரிந்து செய்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே முதலாம் அற்புதத்தை செய்த அந்த கலிலே நாட்டில் இருக்கிற அந்த கானா ஊருக்கு மறுபடியுமாக வருகிறார். அப்படி வருகிற பொழுது அந்த செய்தியை வெகு தூரத்தில் இருக்கிற கப்பர்நகும் என்ற ஊரை சார்ந்த ஒரு மனிதன் கேள்விப்படுகிறான். அதாவது அவனுடைய மகன் மிகுந்த ஒரு காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்டவனாய் அவன் பிழைக்கிறதே வாய்ப்பில்லை என்ற ஒரு இக்கட்டான நிலைமையில விடப்பட்ட ஒரு சூழலில அவன் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படியானால் 2000 வருடங்களுக்கு முன்னாக பல்வேறு வகையான நோய்களினால் பாதிக்கப்படுகிற மக்கள் இனி இவர்களை காப்பாற்ற முடியாது என்று கைவிட்டு விடுகிற நிகழ்வு தொடர்ந்து நடந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் குஷ்டரோகம் பிடித்தவர்களை அவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தனியாக ஒரு இடத்திலே அடைத்து வைத்து விடுவார்கள். அதை போலவே இந்த ஜுரத்தால் காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ராஜாவினுடைய மனுஷன் அல்லது ஒரு அரசு அதிகாரி என்றும் கூட சொல்லலாம், அவனுடைய குமாரனுக்கு ஏற்பட்டிருக்கிற காய்ச்சல் மருத்துவர்களுடைய கூற்றுப்படி அவனுக்கு அவ்வளவுதான் ஆயுள், அவன் மறிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறான் என்ற ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறதை அவன் கேள்விப்படுகிறான். ஆனால் பிள்ளை பாசம், எப்படியாவது தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் அவனை வாட்டுகிறது. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவராகிய இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறான். அவர் செய்த அற்புதங்களை, அடையாளங்களை, அநேகரை நோயிலிருந்து விடுதலை செய்ததை, பிசாசுகளை துரத்தியவைகளை எல்லாம் அவன் கேள்விப்பட்ட காரணத்தினாலே அவன் ஆண்டவராகிய இயேசு மறுபடியுமாக அந்த கானா ஊருக்கு வந்திருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட பொழுது உடனடியாக அவன் அந்த கப்பர்நகுமிலிருந்து புறப்பட்டு செல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்படி அவன் புறப்பட்டு செல்லுகிற அந்த நேரம் பாருங்க, அவனுக்கு எப்படியாவது தன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு ஏக்கம். வைத்தியர்களும் கைவிட்டு விட்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவினிடத்துல போகிற பொழுது அவர் நிச்சயம் சுகப்படுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள் வந்தது. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அவனுடைய முதல் அடி ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நடக்கிறதற்காக அவன் வைத்த அந்த முதல் அடியை, அவனுடைய எண்ணங்களை, இதயத்தில் அவனுக்கு ஏற்பட்ட எல்லா எண்ணங்களையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் வெகு தூரத்தில் இருந்து வாசித்து அறிந்தார். எனவே அவன் புறப்பட்டு செல்லுகிறான், ஆண்டவரை பார்க்கிறான். கூட்டங்கமாய் இருக்கிறது, ஆனாலும் ஆண்டவரை அவன் சந்திக்கிறான். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு எப்படி காட்சி அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள். ஒரு சாதாரண உடையில இருந்தார், தூசியும் அழுக்கும் படிந்த ஒரு ஆடை அவர் அணிந்திருந்தார், களைப்படைந்தவராக இருந்தார். அப்படி அவர் காட்சி அளிக்கிற பொழுது இவரால் இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்த முடியும், தன்னுடைய குழந்தையை எப்படி காப்பாற்ற முடியும் என்ற ஒரு ஏக்கம், ஒரு அவநம்பிக்கை அவனுக்குள் வருகிறது. ஆனாலும் தான் மனதில் கொண்டிருந்த அந்த உறுதியை, அந்த விசுவாசத்தை அவன் உறுதியாக கொண்டவனாக அவருடைய சமூகத்திலே போய் வேண்டுதல் செய்கிறான். என்ன ஆண்டவரே, நீர் வந்து என்னுடைய பிள்ளையை சுகமாக்க வேண்டும், நீர் வாங்க, என்னுடைய இல்லத்துக்கு வாங்க, எங்க பிள்ளையை சுகமாக்குங்க. காய்ச்சலினால் மரண அவஸ்தையிலே அவன் துடித்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக மரணம் வரும் என்று அவன் கைவிடப்பட்டவனாக இருக்கிறான். நீங்கள் வருவீர்களானால் அவன் சுகமடைவான் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அந்த மனிதனுக்கு இருந்தது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். பதிலாக, நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் நீங்கள்
விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அவர் இதை சொன்னாலும் கூட அவன், ஆண்டவரே என் மகளை வந்து காப்பாற்றுங்கள். அவனுடைய நோக்கம் ஒன்று, தன் பிள்ளை எப்படியாவது அந்த மரண பிடியிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும், அவன் மரணத்தை ஜெயித்து தம்மோடு வாழ வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் அவனுக்கு இருந்தது. இது எதை குறிக்கிறது என்று எண்ணி பாருங்கள். இந்த காலகட்டங்களில் நாம் இதை குறித்து சிந்திக்க வேண்டுமானால், ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் பல அடிகள் நம்மை நோக்கி வருகிறார். நாம் அவரை உணர வேண்டும், அவரிடத்திலிருந்து எதையாவது பெற வேண்டும் அல்லது ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் செல்லுகிற பொழுது அவர் ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, நாம் எதிர்பார்க்கிறதை விட அதிகமான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர்தான் இயேசு. அன்பானவர்களே, இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? அவனுக்கு கொஞ்சம் தான் விசுவாசம் இருந்தது. எப்படியாவது பிள்ளைக்கு சுகம் கிடைத்தால் போதும் என்ற ஒரு ஏக்கம் இருந்தது. அதைவிட ஆண்டவர் அவனுக்கு வைத்திருந்தது என்ன என்று சொன்னால், அந்த வீட்டிற்கு, அந்த மனிதனுடைய குடும்பத்திற்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும், சத்தியத்தின் பாதையை காட்ட வேண்டும், பரலோகத்தின் பாதையில நடக்கிறதற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவரிடத்தில் இருந்தது. எனவே அவனுடைய வருகையை எதிர்பார்க்கிறார். அவன் வருகிறான், ஆண்டவரை அழைக்கிறான். அவனுடைய போராட்டம் எப்படி இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள். ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் 26 வசனத்தில் நாம் வாசித்து பார்ப்போமானால், அந்த இடத்திலே யாக்கோபு யாப்போக்கு என்னும் நதி அண்டையிலே ஒரு தூதனோடு இரவு முழுவதும் போராடி கொண்டிருந்தான். போராடி அவரை ஜெயித்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே. அதை போலத்தான் இந்த ராஜாவின் மனுஷரில் ஒருவனாகிய அந்த மனிதன் தன்னுடைய குமாரன் காய்ச்சலிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், சுகம் பெற வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தினாலே ஆண்டவரோடு போராடுகிறான். அந்த போராட்டத்தை, அந்த போராட்டத்துடைய துடிப்பை, அவனுடைய உணர்வுகளை உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். இப்போ நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். உடனடியாக அவன் ஏதாவது பதில் கொடுத்தானா? அப்படி ஏதாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா என்றால் இல்லை. ஆண்டவரே, நீர் வந்து என் மகனை தொட்டு அவரை சுகமாக்குவர் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், ஆனால் நீங்களோ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறீர்களே என்று பேசினானா? இல்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை அவன் கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிதல் அவனுடைய மகனுக்கு புத்துயிர் தந்தது, வாழ்வை தந்தது, புதிய ஜீவனை அளித்தது. என்ன நடந்தது அங்கே? அவனுடைய விசுவாசத்தினுடைய உறுதியை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய ஒரு வார்த்தைக்கும் கூட நாம் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறார். அப்படியானால் சங்கீதம் 33 அதிகாரம் 9 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனவே அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்முடைய தேவைகள் நிறைவாகும். நமக்கு தேவையானவை எல்லாம் அவருடைய ஒரு வார்த்தையில முழுமையாக கொடுக்கப்படும், ரட்சிப்பும் கொடுக்கப்படும். இந்த உன்னதமான வாக்குதான் அன்றைக்கு அந்த குமாரனை, காய்ச்சலிலே அவதிப்பட்டுக் கொண்டிருந்த அந்த பிள்ளையை காப்பாற்றியது. அவன் புறப்பட்டு செல்லுகிறான். அவன் புறப்பட்டு செல்லுகிற பொழுது அன்று மாலையே அவன் அவனுடைய வீட்டிற்கு சென்றிருக்க முடியுமா? ஆனால் அவன் பொறுமையாக அடுத்த நாள் காலை வரைக்கும் பொறுமையாக அவன் தன் வீட்டை நோக்கி செல்லுகிறான். அவனுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், எப்படியும் நிச்சயமாக அவன் என்னுடைய மகன் சுகம் பெற்று இருப்பான். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்ற வாக்கை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை அவன் உறுதியாக நம்பினான். அந்த நம்பிக்கை அவனுக்கு வீண் போகவில்லை. அந்த குழந்தையின் மேல் இருந்த அந்த மரணத்தின் நிழல் அங்கே நீக்கப்பட்டு விட்டது. உடல் சுகமடைந்தது, புத்துயிர் பெற்றது. ஒரு புது குழந்தையை போல அந்த மரணத்தின் பீடியில் இருந்து அந்த குழந்தை எழுந்தான்.
நோயின் அடையாளம் எதுவுமே அவனிடத்திலே காணப்படவில்லை. என்ன அருமையான ஒரு செய்தி பாருங்க. அவன் தன்னுடைய வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். அவன் வீட்டை சார்ந்த வேலையாட்கள் அவனுக்கு எதிராக புறப்பட்டு வருகிறார்கள். வந்தவர்கள், ஐயா, அவனுடைய மகன் சுகம் பெற்றான், மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றப்பட்டான், உயிரடைந்தான் என்று சொல்லலாம். அவரை குறித்து அவன் ஆச்சரியப்படவில்லை. என்னென்றால் ஆண்டவராகிய இயேசுவின் வாக்கு பொய்யாகாது என்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அவனிடத்தில் உறுதியாக இருந்ததனாலே அவன் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான். எந்த மணி நேரத்தில் என் பிள்ளை எந்த மணி நேரத்தில் அந்த மரணத்தின் அவஸ்தையிலிருந்து சுகம் பெற்றான் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறான். அப்பொழுது இந்த வேலையாட்கள் சொல்லுகிறார்கள், 7ஆம் மணி நேரத்திலே அவன் சுகம் பெற்றான். என்ன ஆச்சரியம்! கலிலேயா நாட்டிலே இருக்கிற கானா என்ற ஊரிலிருந்து கப்பர்நகூமிலே இருக்கிற மரண படுக்கையின் அவஸ்தையிலே காய்ச்சலிலே துடித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை, ஒரு குழந்தையை ஆண்டவருடைய ஒரு சொல், நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்ற சொல் வெகு தூரம் இருக்கிற ஒரு குழந்தையை சுகமாக்கியது. அந்த மணி நேரத்தை அவன் எண்ணிய பார்த்து ஆச்சரியப்படுகிறான். அந்த குடும்பம் ஆச்சரியப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை எண்ணி பாருங்கள். தூரம் என்பது ஒன்றும் அல்ல. ஆண்டவருடைய பார்வையிலே தூரம் ஒன்றும் அல்ல. எங்கிருந்தும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவராலே கூடும். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அடி அவரை நோக்கி முன்வைத்தால் அவர் 100 அடிகள் நம்மை நோக்கி வருகிறார். நாம் நம்முடைய தேவைகள் என்று எதை கேட்டாலும், உதவியை கேட்டாலும் அவர் பல மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். அதான மிகவும் முக்கியம். நாம் கேட்கிறதை விட பல மடங்கு அதிகமாக கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பேரன்பின் ஆண்டவர் நம்முடைய இரட்சகர் என்று சொல்லிக் கொள்கிறதுல அதை விட ஆனந்தம் என்ன இருக்கிறது? இந்த பாடங்கள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், நாம் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி ஒரு அடி நடந்தால் அவர் 100 அடி நம்மை நோக்கி வருகிறார். நாம் ஒரு ஆசீர்வாதத்துக்கான விண்ணப்பத்தை அவரிடத்தில் வைக்கிற பொழுது, விசுவாசத்தோடு உண்மையோடு வைக்கிற பொழுது அவர் பல மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அன்பின் தேவன் நம்முடைய தேவன். இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாகி நாம் எப்படி ஆண்டவராகிய இயேசுவின் பேரன்பை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள். அப்படியானால் இங்கே நீதிமொழிகள் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த உலக வாழ்க்கையிலே, பாவம் நிறைந்த வாழ்க்கையிலே நாமும் பாவிகளாக இருக்கிறோம் என்பதை உணருங்கள். முதலாவதாக நம்முடைய தவறுகளை, பாவங்களை உணர வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். பின்பு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால் மன்னிப்பு நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்கும். சில பேர் பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள், மறுபடியும் அதை செய்கிறார்கள், மனம் திரும்பவில்லை. எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? எப்படி ரட்சிப்பு கிடைக்கும்? எண்ணி பாருங்கள். எனவே அருமையான ஒரு வசனத்தை இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, நாம் காணாமலும் உணராமலும் இருக்கும் பொழுதே அவரை விசுவாசிக்க வேண்டும். யாரை போல? இந்த ராஜாவின் மனுஷரில் ஒருவனாக இருந்தானே அந்த மனிதனை போல. ஆண்டவரை அவன் காணவே இல்லை. சகேயு அவரை காணவே இல்லை, அவரை உணரவே இல்லை. அவர் யார் என்பதை அறியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவரை மேற்கொண்டிருந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த பற்று அவர்களுக்கு விடிவை தந்தது, நோயிலிருந்து வாழ்வை தந்தது. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக நடைபெற வேண்டுமா? நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். சொன்னதுதான், மாற்றி பேசுகிறவர் அல்ல. அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை வேண்டும், அதை உணர வேண்டும், அதை விட்டு திருந்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற அந்த உறுதியான விசுவாசம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அரங்கேறும், ஆசீர்வாதங்கள் கொட்டப்படும்.
ரட்சிப்பு நிச்சயிக்கப்படும். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.